الحمد لله رب العالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வல்லவன் அல்லாஹ் ஜல ஜலாலுஹு இந்த உலகில் அவனை நெருங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நமக்கு அளித்து கொண்டு இருப்பதை போன்று அப்படி கிடைக்கப்பெற்ற அந்த சந்தர்ப்பங்களை பாதுகாக்கக்கூடிய இன்னொரு பல அமல்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார். இந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த விதமான ரமதானுடைய மாதத்தில் கடைசியில் நாம் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் காட்டித்தரப்பட்ட சிரேஷ்டமான பல அமல்கள் இருக்கின்றன. இந்த அமல்களில் ஒன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஜகாத்தும், அதே போன்று நாம் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்று சிரேஷ்டமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த இரு பெருநாள்களில் ஒன்றாகிய ஈதுல் ஃபித்ர் பெருநாளுமாக இருக்கின்றன. இந்த வகையில் முதலில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி சில விடயங்களை பார்த்தால் இந்த நேரத்தில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் அது கொடுப்பது, அதனுடைய சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது அது வாஜிபாக இருந்தது. மார்க்கத்தில் மிக முக்கியமான கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக அல்லாஹ் இதனை ஆக்கி தந்திருக்கிறார். இது யாருக்கு கட்டாயம், இதனை யாருக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر صاعا من تمر أو صاعا من شعير والحر والذكر والأنثى والصغير والكبير من المسلمين وأمر بها أن تؤدى قبل خروج الناس إلى الصلاة. புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அனைத்து முஸ்லிம்களுக்கும், அவர்களில் ஆண்கள், பெரியவர்கள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள், இப்படி அனைத்து சாரார்களுக்கும் இதனை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கடமையாக்க இருக்கக்கூடிய விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுறார். ஆகவே இந்த கடமையை பொறுத்தவரையில் சாஅம் மின் தம்ரின், ஒன்று திராட்சை பழ ஈத்த பழத்தில் ஒரு சா, அதே போன்று அவு ஷஈரின் அல்லது பார்லி அதில் ஒரு சா, அதாவது மக்கள் பிரதான உணவாக எடுக்கக்கூடிய அந்த தானிய வகைகள், அந்த உணவு வகைகளில் இருந்து ஒரு சா அளவு ஜகாத்துல் ஃபித்ரை இந்த அனைத்து சாரார்களுக்கும் கடமையாக்கி இருக்கக்கூடிய விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கூறுகிறார். ஆகவே இது இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த அளவுக்கு சொன்னால் உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம், அதாவது ஒரு புத்தி இல்லாத ஒரு மனிதர், பைத்தியக்காரர் இருக்கிறார், அவருக்கும் கூட பொறுப்பானவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும், அது கடமையாக இருந்திருக்கு. அதே போன்று புத்தி குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் உரியவர்கள், பொறுப்பானவர்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருந்திருக்கு. அதே போன்று தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை பொறுத்தவரையில் அனைத்து உலமாக்களும் ஒன்றுபட்ட கருத்து, அது அவர்களுக்கு கடமை கிடையாது. ஆனாலும் அநேகமான உலமாக்கள் அவர்களுக்கு கொடுப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இந்த கடமையை மேற்குறிப்பிட்ட அந்த மனிதர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு, அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்க இருக்கிறார். இது கடமையாகுவதற்குரிய நிபந்தனை என்று சொன்னால், அன்று இரவு, பெருநாள் அன்று பகலும் இரவுக்கு போதிய உணவு அவர்கள் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள், அது முழு வருடத்துக்கு போதுமான அல்லது ஒரு மாதத்துக்கோ வாரத்துக்கோ போதுமான உணவு கிடையாது, ஒரு நாளைக்கு போதுமான உணவு அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைவரும் கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு ஃபகீர், அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ரா கிடைக்கிறது,
அவருக்கு அன்றாட அன்று பகல் இரவுக்கு போதுமான உணவு கிடைத்த பொழுது அவரும் மேல் மிச்சமாக கிடைக்கும் பொழுது அவரும் அதில் ஜகாத் கொடுப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இது பெரிய ஒரு முக்கியமான, நாம் ரமதானுடைய காலத்தில் செய்த, அதாவது தப்புக்களை நிறைவு செய்யக்கூடிய, அதனுடைய இடைவெளிகளை நிரப்பக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் இதற்கு கொடுத்திருக்கிறார். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இது துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம், நோன்பாளியுடைய நோன்பை அவருக்கு ஏற்பட்ட மினல் லஹ்வி வர்ரஃபத், அவர் பேசிய தப்பான வார்த்தைகள் செயல்களை, அந்த தப்புக்களுடைய குறைபாடுகளை நிறைவு செய்யக்கூடியதாக அல்லாஹ் வைத்து வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், தொழுகைக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் தரப்பட்டிருக்கிறது. சலாம் கொடுத்தவரும் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், நடந்த தப்புக்களுக்கு பரிகாரமாக மாறக்கூடியதாக இருக்கு. இதே போன்று நாம் நம்முடைய ஒவ்வொருவரும் நம்முடைய என்ற விடயம் நமக்கு தெரியும். எத்தனை தேவை நோன்பை முறிக்காவிட்டாலும், தப்பான வார்த்தைகள் நோன்பை முறிக்காவிட்டாலும் நோன்புடைய அந்த நன்மைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதை பாதுகாக்கக்கூடிய, அதனுடைய இடைவெளியை நிரப்பக்கூடியதாக இந்த ஜகாத் இருக்கிறது. அதே போன்று நோன்பு பிடிக்காத சிலர் இருப்பார்கள். அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரையில் துஅமத்துன் லில் மசாக்கீன், நோன்பு பிடித்தவர்களுக்கு இரண்டு நோக்கங்களும் நிறைவேறுகின்றது. நோன்பு பிடிக்காதவர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு உணவளித்ததாக அது மாறிவிடுகிறது. ஆகவே இப்படி இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமை இந்த தன்மைகளை கொண்டதாக இருக்கு. இதனுடைய அளவை பொறுத்தவரையில் ஒரு சா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த அளவு, அந்த சாவுடைய விடயத்தில் உலமாக்கள் பல கருத்துக்கள் கூறினாலும் சிறந்த சரியான கருத்து 2.5 கிலோ அளவு இருந்தால், இன்னும் சில உலமாக்கள் கொடுக்குமாறு அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே நாம் முடிந்தவரை பேணுதலை கடைபிடித்து அதில் கொடுத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. ஆகவே இதனை நிறைவேற்றக்கூடிய நேரத்தை பொறுத்தவரையில் அதில் சிறந்த நேரம், அதாவது பெருநாளுடைய ஃபஜ்ருக்கு பின்னால் ஈதுடைய தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் கொடுப்பது ஆக சிறந்த நேரம். ஆனால் அதனுடைய ஆகுமான நேரம் நுழைகிறது ஈதுடைய பெருநாளுடைய ஷவ்வாலுடைய பிறை கண்டது முதல், அதாவது கடைசி நோன்பை நாம் திறந்தது முதல், திறக்கக்கூடிய நேரம் முதல் பெருநாளுடைய தொழுகை வரைக்கும் உடைய இடைப்பட்ட நேரத்தில் அதனை கொடுப்பது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இதற்குரிய நேரமாக இருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அதனை கொடுத்துக் கொள்வதில் மிக கர்சனை காட்டி அதனுடைய நேரத்தில் அதனை நாம் கொடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். யாராவது அந்த நேரத்தில் காரணம் இல்லாமல் பொடுபோக்காக அதனை தப்பு செய்து விட்டார், அந்த நேரத்தை தாண்டி விட்டால் அவர் அங்கே அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக மாறுகிறார். அதற்கு குற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் அதனை கொடுப்பது கட்டாயம். அந்த நேரத்தை தாண்டினால் கூட, தாண்டி விட்டால் கூட அதனை கொடுப்பது கட்டாயமாக இருக்கிறது. அது ஒரு சதகாவாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமலாக மாறிவிடுகிறது. அதே போன்று இதனை பொறுத்தவரையில் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பது, பணத்தை கொடுக்க முடியுமா என்று நாம் பார்த்தால், சரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்களும் அதே போன்று சலஃபுகளும் அதிகமானவர்கள் இந்த விடயத்தில், அதாவது இது உணவாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும், பிரதான உணவாக எதனை அவர்கள் எடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட உணவாகத்தான் அதனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நாம் இப்படி சில உலமாக்கள் இதனுடைய பணத்தை கொடுத்தால் அது ஆகும், அது கூடும் என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே நிறைய பெரும்பாலான உலமாக்கள் அது கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் கருத்து வேற்றுமை இல்லாத தெளிவான விடயத்தை நாம் கடைபிடிப்பதில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட சில கருத்துக்களை எடுத்து அமல் செய்வதற்கு முற்படாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே இதில் நமக்கு தெரியும், சில நிறுவனங்கள் பணங்களை ஒன்று சேர்த்து, அல்லது நமது சொந்தக்காரர்கள் பணங்களை அனுப்பி வையுங்கள் என்று அவர்கள் பணங்களை எடுத்து அவர்கள் அங்கே கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் உணவைத்தான் அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் பணத்தை கொடுத்ததின் காரணமாக நாம் அங்கே உணவு அளிக்கவில்லை என்று கருதப்பட மாட்டாது. மாறாக நாம் யாரிடத்தில் அதனை ஒப்படைக்கிறோமோ அவர்கள் உணவை எடுத்து கொடுப்பதற்கு அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும்.
ஆகவே இந்த வகையில் இப்படிப்பட்ட இந்த பெரும் அமலை சிறியொரு ஒரு காரியமாக இருந்தாலும் அது பெரிய ஒரு அமலாக மார்க்கம் அதனை உற்று நோக்கிறது. ஆகவே அந்த அமலை சிறந்த முறையில் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் நம்மை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நமது ஈதுல் ஃபித்ர் பெருநாள். முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் அமைத்து 2 பெருநாள்களை அமைத்து வைத்திருக்கிறான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், அடுத்ததாக ஈதுல் அத்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவுக்கு வரும் பொழுது அங்கே மக்கள் 2 நாட்களை குறிப்பிட்டு அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார். தன்னுடைய மகிழ்ச்சிகளை ஆரவாரங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுக்கு இதனை விட சிறந்த நாளை காட்டி தந்திருக்கிறான் என்று இந்த ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா பெருநாளை காட்டி கொடுத்தார். ஆகவே முஸ்லிம்களுக்கு என்று உள்ள பெருநாள் இந்த 2 நாட்கள் மட்டும் தான். ஏனைய எந்த ஒரு பெருநாட்களையும் நாம் முஸ்லிம்களாகிய எவரும் அதனை கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாடுவது மார்க்கத்துடைய பார்வையில் அது பெரிய தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நமக்கு தெரியும், பெருநாள் என்று சொல்வது மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கு. அதனை கொண்டாடுவது, அந்த நாளில் நோன்பு நோட்பதை கூட இஸ்லாம் தடை செய்து அந்த நாளை சந்தோஷமாக உண்டு குடித்து இப்படி சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று கடமையாக இருக்கும் பொழுது வேறு சில மதத்தவர்களுடைய பெருநாள்களை நாம் கொண்டாடுவது மார்க்கத்தில் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கு. ஆகவே இதனை பொறுத்தவரையில் நாம் அழகாக குளித்துக் கொண்டு சுத்தம் செய்து சிறந்த ஆடையை, புதிய ஆடை தான் வாங்க வேண்டும் என்று மார்க்கத்தில் வழிகாட்டப்படவில்லை. வாங்குவது நல்லது. சிறந்த ஆடை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்ததை உடுத்திக்கொண்டு நாம் வெளிப்பட வேண்டும். இதில் ஹராமான ஷரியத் தடை செய்திருக்கக்கூடிய ஆடைகளை நாம் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இறுக்கமான உடைகள், அதே போன்று அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடிய உடைகள் பெண்களை பொறுத்தவரையில் அநேகமாக இதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதே போன்று பட்டு ஆடைகள் அணிவது, கரண்டை காலுக்கு கீழால் ஆடைகளை அணிவது, அதே போன்று பெருநாளுக்காக வேண்டி நாம் ஆயத்தமாகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய தாடியை வலிப்பது, இது மார்க்கம் முற்றுமுழுதாக ஹராமாக்கி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாளுக்கு தயாராகும் பொழுது மார்க்கம் தடை செய்த விடயத்தை இதுதான் எனக்கு அழகு என்று நாம் முடிவு செய்து கொண்டு அப்படி ஆயத்தமாக விடக் கூடாது. மாறாக மார்க்கம் இதனை அழகாக கருதுகிறதோ அதுதான் அழகாக இருக்கிறது. ஆகவே இந்த வகையில் இப்படி தயாராக வேண்டும். பெருநாளைக்கு போவதற்கு முன்னால் நாம் திராட்சை, ஈத்தப்பழம் சாப்பிட்டு தொழுகைக்கு முன்னால் சாப்பிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சாப்பிட்டு நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். அதனை ஒற்றைப்படையாக சாப்பிடுவது சிறந்தது. அதே போன்று இதில் ஆண்கள் பெண்கள் அனைவரும், பெண்களில் சகலரும் இதில் வெளிப்பட்டு செல்ல வேண்டும். மாதவிடாய் பெண்கள் கூட, அதே போன்று வாலிப பெண்கள், பருவம் அடையக்கூடியவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்டவர்களையும் சுற்றி காட்டி கூறினார்கள். இப்படி அனைத்து பெண்களும் இந்த பெருநாளுக்காக வேண்டி வெளிப்பட்டு செல்ல வேண்டும். அங்கே போகக்கூடியவர்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். பெருநாளுடைய அதாவது கடைசி நாளுடைய சூரிய மறைவு முதல் பெருநாளுடைய தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும் பொதுவாக அனைவரும் தக்பீர் சொல்வார்கள். இமாம் தொழுகையிலும் குத்பாவிலும் தக்பீருடன் அந்த தக்பீருடைய நேரம் ஈதுல் ஃபித்ரில் முடித்து விடுகிறது. ஆகவே அந்த உருவில் இருந்து பெருநாளுடைய தொழுகை வரைக்கும் தக்பீர் சொல்லிக்கொண்டு சத்தமாக நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்று அல்லாஹுடைய புகழையும் அவனுடைய பெருமையும் அவனுடைய தனித்துவத்தையும் சுற்றி காட்டக்கூடிய இந்த பெரும் வார்த்தைகளை கூறிக்கொண்டு நாம் சந்தோஷமாக பெருநாளுக்காக செல்ல வேண்டும். நாம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமாக நடந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே முடிந்தவரை நடந்து செல்ல முடிந்தவர்கள் நடந்து செல்ல வேண்டும். அதே போன்று சென்ற பாதையை மாற்றி இன்னொரு பாதையில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்று அங்கே ஹுத்பா, தொழுகைக்கு பின்னால் ஹுத்பாவை கேட்பது சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையை பள்ளிக்கு வெளியால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிறந்த 1000 தொழுகையுடைய நன்மை கிடைக்கக்கூடிய பள்ளியை விட்டு வெளியாகி பெருநாளுக்காக வேண்டி வெளியே முற்ற வெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். ஆகவே முடிந்தவரை அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அப்படி தொழுகைகளை நிறைநாட்டிக் கொள்ள வேண்டும். அதே போன்று தஹ்னியா சொல்லிக் கொள்வது, நாம் சகோதரர்களை காணும் பொழுது நமது முன்னோர்கள் நமக்கு தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், நாம் சென்ற பிடித்த நோன்புகள், நின்று வணங்கிய அமல்கள், இது போல இன்னொரு பல அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று ஒரு நற்செய்தியுடன்
நமது சகோதரர்களை சந்திக்க வேண்டும். அதே போன்று ஆரம்பத்தில் கூறப்பட்டிருக்கும், அதாவது ரமதானுடைய ஆரம்ப காலங்களில் யாருடனும் நமக்கு மனஸ்தாபங்கள் இருந்தால் நாம் கோவித்துக் கொண்டு நோன்பை நாம் கழிப்பதற்கு முன்னால் அந்த விடயம் கூறப்பட்டது. நமது அமல்களுக்கு கோபமாக நாம் கோவித்துக் கொண்டு துண்டித்துக் கொண்டிருப்பது நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருந்து வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைவருடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் உறவாட வேண்டும். நாம் தொலைவில் இருக்கக்கூடியவர்கள், பெற்றார்கள், குடும்பத்தார்கள் அனைவருக்கும் தொடர்பு கொண்டு நமது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். நோயாளிகளை விசாரிக்க வேண்டும். இப்படி பல இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய பல அமல்கள் இருக்கின்றன. அனைத்து அமல்களையும் நாம் அறிந்து நமது வாழ்க்கையில் கடைபிடித்து சிறந்த பெருநாளாக நாம் கழிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வல்ல இறைவன் தந்தருள்வானாக. வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.